Kia ora, vanakkam and welcome to Big Boss Review. இது December 1st நடந்த தமிழ் நிகழ்ச்சியின் ரிவ்யூ. சரி, இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, அர்ச்சனா அண்ட் விஷ்ணுவோட இஷ்யூ பற்றி பேச போகிறோம். ஸ்டபன்னஸ் இன் த ஹோம் அதை பற்றி பேச போகிறோம். ரூட் அண்ட் டிகிரேடிங் பிஹேவியர் ஆஃப் சம் பீப்புள் அதையும் பேச போகிறோம். கேப்டன்சி டாஸ்க், அது ஒரு டாஸ்க்காக அது அந்த டாஸ்க்கை பற்றியும் பேசிதான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை பற்றியும் பேச போகிறோம். அண்ட் விஜய் அண்ட் விஷ்ணுவோட பிஹேவியர் பற்றியும் நம்ம பேச போகிறோம். சரி, முதல்ல பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அண்ட் விஷ்ணு, இதை வந்து நான் ஏற்கனவே நேற்றைய நிகழ்ச்சியில் பேசிட்டேன். ஸோ அந்த நிகழ்ச்சியில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி விஷ்ணு ஒன் பாயிண்ட் ஐ செட் விஷ்ணு ஸ்டாப் ரைட் அப்படின்னு நான் வீட்டிலே வந்து சொன்னேன் அப்படின்னு. ஏன்னா விஷ்ணு அண்ட் அர்ச்சனா அண்ட் பூர்ணிமா இவங்க 3 பேர் கையும் ரோப் போட்டு கட்டியிருக்காங்க. அது ஒரு டாஸ்க் ரைட், அது போட்டு கட்டியிருக்காங்க. 3 பேர் ஒன்றா தான் இருக்கணுன்ற ஒரு சூழ்நிலையில் விஷ்ணு தேவையில்லாமல் ஒரு கேள்வி கேட்குறாரு, உன்னோட கேம் பிளான் என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மேபி அது வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் கூட ஆரம்பிச்சிருக்கலாம், பட் இட் எஸ்கலேட்ஸ் இன்டு சம்திங் எல்ஸ். அர்ச்சனா வந்து ரொம்ப கோவப்பட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்களோட பாடி லாங்குவேஜ் ஐ ஃபெல்ட் விஷ்ணு ஷுட் ஹவ் ஸ்டாப்ட் பேசிக்லி பிகாஸ் அவருக்கு வந்து ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு கோவப்பட்டாருன்னா என்ன பண்ணுறாருன்னு தெரியாது, அர்ச்சனாவும் அதே தான் கோவத்துலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஸோ நான் நினச்சேன் விஷ்ணு ஹேஸ் டு ஸ்டாப் பிகாஸ் இட் வாஸ் எஸ்கலேட்டிங் டு சச் அ லெவல் தட் அந்த பொண்ணுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு நிலைமையில் இருந்தாங்க. ஐ வாஸ் அஃப்ரைட் தட் ஷி வுட் செல்ஃப் ஹார்ம் ரைட். ஸோ ஐ வாஸ் லைக் விஷ்ணு ஸ்டாப், be the bigger person and take a step back and say this what, let it be அப்படின்னு. ஸோ என்ன நடக்குதுன்னா, இந்த 3 பேருக்கும் இடையில வந்து ஒரு கான்வர்சேஷன், அதாவது பூர்ணிமா வந்து விஷ்ணு வந்து சொல்லிட்டாரு நீ என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவங்க கான்வர்சேஷன் கிடையாது. இவங்க 2 பேருக்கும் அர்ச்சனா அண்ட் விஷ்ணு பேசும்போது உங்க கேம் பிளான் என்னன்னு ஆரம்பிக்கும் போது அது கேள்விகள் பதில் கேள்வி பதில் கேள்வி பதில். அண்ட் த்ரூ அவுட் த கான்வர்சேஷன் இஃப் யூ ஹேட் லுக்ட் அட் இட் கேர்ஃபுல்லி, அர்ச்சனா வந்து வில் நாட் கிவ் ஐ கான்டாக்ட் டு விஷ்ணு. இப்படி நேரம் உட்காந்து பேசுவாங்க, விஷ்ணு இங்கே இருப்பாரு, நான் இப்படி தான் செய்வேன், நான் இதுதான் செய்வேன், நான் இது அப்படின்னு. She was avoiding eye contact. The moment you're avoiding eye contact, right, it's already not a good sign. ஸோ அங்கே வந்து அவங்க ரொம்ப இமோஷனல் ஆகுறாங்க. இமோஷனல் ஆகி அந்த கயிறு கழட்டி போட்டுட்டு வெளியில் போயிட்டு, அது முதல் நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து சொல்லுவாங்க நான் இனிமேல் அழவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் she goes out and she starts crying, right? Hello Yugendran, thank you so much. Yugendran எனக்கு பாருங்க, so such a darling. He made my favorite samosas. Okay, Yugendran, you want to say hello? Hello. Okay, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 29th என்னோட வெட்டிங் அனிவர்சரிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு என் ஆத்துக்காரர். சரி, ஓகே. ஸோ கமிங் பேக் டு அர்ச்சனா அண்ட் விஷ்ணு, நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன்னு சொல்லுவாங்க ரைட். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இங்கே பார்த்தீங்கன்னா, யூ நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் யூர் இமோஷன்ஸ். உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன், உங்களோட இமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு கட்டத்தில் வந்து அர்ச்சனா போய் நிற்கிறாங்க. ஸோ ஓகே, ஹவு டு ஐ புட் திஸ், ஒரு அடல்ட் டெம்பர் டென்ட்ரம்னு சொல்லலாம். ஸோ சம்டைம்ஸ் நான் வந்து அர்ச்சனா வந்து சில நேரங்களில் வந்து நியாயமாக நடக்கிற விஷயங்களை நியாயம்னு சொல்வேன். அட் த சேம் டைம் அவங்களோட பிஹேவியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ட் ஷீல் எக்ஸ்பிளைன் வாய் திஸ் இஸ் ஓகே. அவங்க வந்து இட்ஸ் அன் அடல்ட் டெம்பர் டென்ட்ரம். ஒரு கோவம், ஒரு ஆத்திரம், ஒரு சின்ன குழந்தைலாம் டெம்பர் டென்ட்ரம்னா அது வந்து வீம்புக்கு அதை தரையில் உருளும், சொந்தமாக அடிச்சுப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் குழந்தைங்க செய்வாங்க. ரொம்ப கோவம், தி வாண்ட் தி அட்டென்ஷன் ரைட், அந்த மாதிரி செய்வாங்க. இல்லை திங்ஸை விட்டு அடிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து a child does it and we tell them look it's wrong, stand in the naughty corner, think about what you have done and then இது வந்து சரியில்லைன்றது வந்து பெற்றோர்கள் எடுத்து சொல்லுவாங்க. இந்த சூழ்நிலையில் அர்ச்சனா வந்து ஷீ இஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் இமோஷன்ஸ் ரைட். நிறைய பேர் சொல்கிறீங்க லைஃப்பில் பார்க்கும்போது அர்ச்சனா வேலையே செய்ய மாட்டாங்க அப்படின்னு. ஸோ வேலை செய்கிறதுக்கும் அவங்களோட இமோஷனல் the way she responds to emotions, அதை பற்றியும் நம்ம வந்து it's a clear demarcation right. Let's not talk about that. We want to demarcate it and talk about the emotional how she handles emotions. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷி த்ரோஸ் அன் அடல்ட் டெம்பர் டென்ட்ரம். இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாங்க. இந்த நிறைய காரணங்கள் என்னென்னா, ஷி கேன் நாட் ஹேண்டில் இமோஷன்ஸ். எனக்கு கோவம் வருது, எனக்கு கோவம் வந்து சில நேரங்களில் அந்த கோவம் எப்படி ஆகணும், எனக்கு ஐயோ நான் கோவப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டு எனக்கு கோவம் வந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கு மேலே ஒரு கோவம் வரும். ஐயோ நான் இன்னும் கண்டினியூஸாக கோவப்படுறேன்னு, நான் தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறேன்னு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். ஐயோ நான் தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு வந்து கெட்ட பேர் வந்துச்சுன்னா என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். ஐயோ இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் வந்து என்னோட நல்ல முகத்தை காட்டணும்னு வந்தேன் இன்னும் you get what I'm saying. So she escalates provoke பண்ணது. the impetus வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு, but it keeps building up and she cannot handle it, she walks out right.
ஸோ ஒர்க் அவுட் பண்ணோன்னே அங்கே வந்து வெளியில் அவங்க சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா இவர் சொல்லுவார், நீ வந்து கொஞ்சம் நான் ஒன்று அஞ்சலி பாப்பானோ கூப்பிட போகிறேன்னு சொல்லுவார். ஏன்னா நீ சில நேரம் வந்து சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணுற, சில நேரம் வந்து கேமராக்காக பேசுகிற அப்படின்னு விஷ்ணு சொல்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவங்கள ஹர்ட் பண்ணுது. வெளியில் போய் சொல்லுவாங்க, லுக், ஐவ் கம் ஃப்ரம் அ வெரி ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி. என்னோடய ஃபேமிலியில் வந்து நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா தான் ட்ராப் பண்ணுவார், பிக்கப் பண்ணுவார். ஃப்ரெண்ட்ஸோடு கூட நான் ஒரு நாள் கூட கிளாஸ் கட்டடிச்சு நான் படம் பார்க்க போனதில். அதில் வந்து ஐ வாஸ் டேக்கன், என்னோட தாட் வாஸ், ஸோ இந்த கிளாஸை கட்டடிச்சு படம் பார்க்க போகிறது, இட் இஸ் ஸோ நார்மலைஸ் தட் இஃப் யூ டோன்ட் டூ இட் யூ ஃபீல் தட் யூ லாஸ்ட் அவுட் ஆன் லைஃப். ஸோ பிகாஸ் நான் அது பண்ணது கிடையாது. ஸோ ஐ கம் ஃப்ரம், நான் வந்து சிங்கிள் பேரண்ட் ஹோம்லேருந்து வரேன்னா, ரைட்? ஸோ மை மாம் வாஸ் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். அண்ட் ஷி வில் சே, இது பெண்களால் முடியாதது ஒன்றுமே கிடையாது, ஆனால் பெண்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, நீ அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு. ஸோ யூ நீட் டு மேரி த போத், that's how my life has been. So my mom will say that you can do whatever a man wants to do, can do, and you have all the brain capacity to do it, but understand, physically, biologically, you're different. So you must behave different and at the same time behave the same. ஸோ அது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு வளர்த்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி உட்காரணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நீ ஒரு பொம்பளை பிள்ளை, கரெக்டாக உட்காரு அப்படின்னு. ஸோ யூ நீட் டு பேலன்ஸ் திஸ். அண்ட் கட் பண்ண எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு ஆம்பளையால் அது செய்ய முடியுதுன்னா ஒன்றால் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. So you need to balance that. So I know what she's talking about because என்னை பொறுத்த வரைக்கும் my mom has never allowed me to have friends, right? So நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 23 வயசுக்கு பிறகு தான் நான் வந்து ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்டு வச்சுருந்தேன். ஸ்கூல் டைமில் வந்து ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, பட் யார் வீட்டுக்கும் போனது கிடையாது. இந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் நான் போயிருக்கேன், தங்கியிருக்கேன், ஆல் தட். ஸோ எங்கள் அம்மாவோட அப்ரூவல் வாங்கின பிறகு தான் அது நடந்துச்சு. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஷீஸ் டாக்கிங் அபவுட் பீயிங் ஸ்ட்ரிக்ட். ஷீ சேஸ், and she didn't get that freedom to explore things. You see, when you are very strict with your child, அவங்களோட சைல்ட்ஹுட்டை நீங்கள் வந்து பறிச்சிடக்கூடாது, ரைட்? இந்த சைல்ட்ஹுட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ வந்து ஐ எம் ஸ்ட்ரிக்ட் வித் மை சில்ட்ரன். எது சரி எது தவறு, சரியாக செஞ்சால் பாராட்டு, தவறாக செஞ்சால் நீ அந்த தவறை ஒத்துக்கணும்னு சொல்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ யூ மஸ்ட் ஓன் அப் டு யுவர் மிஸ்டேக், ரைட்? But if I feel there's a little bit of anxiety, like என்னோட சின்ன பையன் வந்து கொஞ்சம் anxious-ஆ இருக்கிறான், there's heightened anxiety and stress சில விஷயங்கள்ல அப்படின்னா, I will tell him, look, this is not how it is. Mommy and daddy are not going to hurt you. நம்ம வந்து உன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ நீ வந்து பயப்படக்கூடாது, கேள்விகள் கேட்கணும். மம்மி என் அச்சா கிட்ட கூட நீ கேள்வி கேட்கணும், உன்னோட ஆசிரியர்கிட்ட நீ கேள்வி கேட்கணும். நீ வந்து கேள்வி கேட்கறதுக்கு பயப்படக்கூடாது. தவறு செஞ்சால் தவறு செய்யாத மனிதனே கிடையாது. அந்த தவறை ஒத்துக்கணும். அந்த தவறில் என்ன தவறு பண்ண, அதனால் உன்னோட இமோஷன்ஸ் என்ன, how did that make you feel, did you feel uncomfortable immediately after that it happened, what did you do, how did you feel, do you like those emotions, do you want to avoid those emotions? So in the மாதிரி விஷயங்கள். So when you come from a very strict family, I'm digressing just to understand how it is applicable, this big boss or a social experiment, how is it applicable to our real life, right? So ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தோன்னா அந்த heightened anxiety இருக்கும், heightened stress இருக்கும், லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். எல்லாத்துலேயும் வந்து பேரண்ட்ஸை நம்பியே நம்ம வந்து if you have to make decisions and all of that, right? தென் உங்கள் மேலே இருக்கிற அந்த செல்ஃப் எஸ்டீம், நான் வந்து ஐம் குட் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி, am I good enough, whatever I'm doing my parents are not appreciating it, so maybe நான் ஏதோ தப்பு பண்ணுறேன்னா, என் மேலே ஏதாவது தவறு இருக்குதா. இது வந்து பேரண்ட்ஸ் அண்ட் சைல்டு மட்டும் கிடையாது, ஈவன் இன் அ மேரேஜ். உங்கள் பார்ட்னர் நீங்கள் செய்கிறது எப்போதும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தார்னா you will develop low self esteem. நான் சரியில்லையோ, am I not good enough, am I not good enough is a very very important very very importantன்றதை விட it's a very painful thing for people to have, right? The moment you start questioning am I good enough, அது வந்து it's low self esteem. அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த பொண்ணு அது சொல்கிறது வந்து I felt that okay, oh my god, அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறது நல்லதாக பார்க்குறவங்களும் இருப்பாங்க, ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்கன்றதை பார்க்குறதும் இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு சொல்கிறேன், நான் வந்து அதனால் என்னோட சைல்ட்ஹுட்டை நான் வந்து என்கிட்ட இருக்கிற இந்த சைல்ட்னஸ், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் சைல்டிஷ்னஸ், த சைல்ட் இன் மீ ஐ கீப் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் அழுகுறது, அந்த சைல்டு மாதிரி பிஹேவ் பண்ணுறது. இந்த சைல்டிஷ் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா Ravina she shows it throughout, right? And to an extent it's like, she is very immature, but she's always pretending to be this child.
and I think that is also wrong. அண்ட் அது என்ன ஆகும்னா பீப்புளோட பெர்செப்ஷன் அபவுட் யூ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரவீனா க்யூட்டாக தெரிஞ்சாங்க. நவ் இஸ் லைக், ஓ மை காட், இஸ் ரவீனா இஸ் ஆன் ஸ்க்ரீன், கேன் ஐ ஜஸ்ட் மியூட் இட் அப்படின்ற மாதிரி சில எண்ணங்கள் வருது. பீப்புள் ஆர் ரைட்டிங் டு மீ அபவுட் இட், ரைட்? ஸோ தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் when it comes to parenting. ஸோ அர்ச்சனா அங்கே வந்து சண்டை போட்டது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடையில ரவீனா வந்து கிண்டல் அடித்து பேசுறது இடம்பொருள் ஏவல். 2 பேர் பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க, அதை வந்து தணிக்க பார்க்கணும். மேபி அவங்க வந்து ஜோக் பண்ணி அதை அந்த மூடு குறைக்கிற மாதிரி இருந்துக்கலாம். பட் அவங்க சொன்ன வார்த்தைகள் தவறான வார்த்தைகள். இது சமரசமாயிட்டிங்களா, சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னது தவிர எல்லாரும். அண்ட் தினேஷ் அதில் வந்து ஐ வாஸ் டிசப்பாயிண்டட். அவர் வந்து ஐ எக்ஸ்பெக்ட் a lot more maturity. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கை கட்டியிருக்காங்க. ஒன்று அங்கே போய் எல்லாம் சேர் போட்டு உட்காந்து என்ன படம் பார்க்குறீங்களா, மேட்ச் பார்க்குறீங்களா, என்ன பார்க்குறீங்க? அவங்க 2 பேரும் சண்டை போடுறதை வந்து சேர் போட்டு உட்காந்து பார்ப்பீங்களா? டினேஷ் எடுத்து சொல்லியிருக்கலாம். டினேஷ் இஸ் பிகம் வெரி க்ளோஸ் டு மணி அண்ட் ரவீனா. அவங்க செய்கிற தவறுகள் வந்து இவர் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஹீஸ் சீயிங் இட் வித் ரோஸ் டிண்டட் லென்ஸ், ரைட்? வாட் எவர் மணி அண்ட் ரவீனா டஸ், ரைட்? ஸோ அது வந்து இஸ் ரியலி பேட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது எஸ்கலேட் ஆகி Archana goes and she starts crying. And so Archana அழுறதுலையும் வந்து ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், விஷ்ணு வந்து நிறுத்திடணும், ஸ்டாப் இட், லெட் இட் கோ. பட் விஷ்ணு ஆல்சோ கேனாட். விஷ்ணுவும் பார்த்தீங்கன்னா விடவே மாட்டார். இந்த பொண்ணு வந்து எவ்ரி டைம் நவ் ஐ ஃபீல் த சம்டைம்ஸ் ஷி ஹஸ் காட் திஸ் டெம்பர் டென்ட்ரம்ஸ் எவ்ரி நவ் அண்ட் தென். ஸோ ஒரு கட்டத்தில் கோவப்படுறாங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க, நிறுத்தி கேட்பாங்க, ஐயோ இந்த பொண்ணு கோவப்படுறாள். அடிக்கடி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தால் இட் பிகம்ஸ் an ordinary, இட் பிகம்ஸ் நார்மலைஸ், ரைட்? ஓகே, இந்த பொண்ணு தான் கோவப்படுவோம் அப்படின்னு இருந்து தென் அவங்க மேலே வந்து பீப்புள்ஸ் டோன்ட் வாண்ட் டு லிசன் டு ஹர் எனிமோர், ரைட்? ஸோ அதுதான் அங்கே நடந்துட்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஐ எம் கோயிங் டு ரன் த்ரூ திஸ் வெரி குவிக்லி பிகாஸ் இதுவே 11 minutes ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டபன்னஸ், இன்ஃப்ளெக்சிபிலிட்டி, நாட் பீங் ஃப்ளெக்சிபிள் அட் ஆல். நான் பிடித்த முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்காங்க. விசித்ரா, கூல், விஷ்ணு, மாயா, தினேஷ், இவங்க எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்கன்றது என்னோட அபிப்பிராயம், ரைட்? இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாயா வந்து பிரேக் ரூல்ஸ் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து ஹீஸ் அ மெச்சுவர் பர்சன். அவர் வந்து சென்சிபிளாக, விஜய் சொன்ன மாதிரி சென்சிபிளாக பல விஷயங்கள் சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஹீஸ் ஆல்சோ சேயிங் திங்ஸ் இஸ் நாட் சென்சிபிள் அட் ஆல், ரைட்? சில நேரத்தில் வந்து என்ன தினேஷ் நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது. அட் ஒன் பாயிண்ட் வாஸ் லைக், ஓகே தினேஷ் இஸ் கோயிங் டு வின். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இது மாறிக்கிட்டே இருக்குதுங்க, மாறிக்கிட்டே வருது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு நிறைய ரூல்ஸ் பிரேக் பண்ணுறாங்க. அந்த கயிறை கழட்டி விடுறது. நிக்சன் வந்து நிறைய போராடுறாரு. கேப்டன் வந்து இட்ஸ் ரியலி இட் இஸ் அ பெயின், இட் இஸ் நாட் அ பூன் அட் ஆல். கேப்டன்சி டாஸ்க்கு யாருமே வாலண்டியர் பண்ணக்கூடாது, அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்கங்க. இட்ஸ் டிஃபிகல்ட். ஒரு டீச்சராக இருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். when I was a lecturer, ஆக்லாண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா லெக்சரர் இருக்கும்போது அங்கே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கிளாஸ் ரூம் வந்து அந்த டியூட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் கிளாஸ் ரூம் வந்து 20 to 30 people தான் இருப்பாங்க. அதில் ஒரு பையன் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா he'll do head bobbing, forehead வந்து டெஸ்கில் வச்சுப்பான். மற்றவங்க எல்லாம் will pay attention and I'm quite liked by the students. பட் இந்த பையனோட I couldn't break through and make a connect with him, you know. அவர் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவார். And I find that is dysfunctional because என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுறது மற்றவங்களையும் அஃபெக்ட் பண்ணும். அந்த டேபிளில் ரவுண்ட் டேபிள்ஸ், ஒரு டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பையனோட டேபிள் உள்ளவங்களுக்கு அது டிஸ்ட்ராக்டிங்காக இருக்குமா அப்படின்னு. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு ட்ரைவ் அட் இஸ் பிஹேவியர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாயா அண்ட் பூர்ணிமாவோட பிஹேவியர் வந்து எஸ்பெஷலி மாயா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கயிறை கழட்டி விட்டுட்டு போகிறது. அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த நைட் பிஃபோர் தினேஷ்கிட்டையும் மணிக்கிட்டையும் கைக்கு மாட்டியிருக்கணும். இவங்க கழட்டி விட்டு தூங்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. தூங்க போகிறேன்னு சொன்னவங்க கழட்டி விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷி ஹஸ் கான் அண்ட் ஸ்டார்டட் டாக்கிங் டு பூர்ணிமா. அப்போ தினேஷ் சொல்லுவார், ஏன் பூர்ணிமாட்ட பேசாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹிண்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ தினேஷ் கேட்பார். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஷீஸ் அந்த கோவத்தெல்லாம் சேர்த்து வச்சு யூனோ மாயா வந்து ஒவ்வொரு ஆணையும் டார்கெட் பண்ணி விளையாக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரம் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யுகேந்திரனை ரொம்ப டார்கெட் பண்ணாங்க. ஐ திங்க் ஷீ ஹேஸ் ஆல்சோ காட் திஸ், ஐ டோன்ட் நோ, ஷீ ஜஸ்ட் டார்கெட்ஸ் மென். பிரதீப், யுகேந்திரன், ஐ வாட்ச் பிரதீப்போட அந்த வெளியாக்குன ஒரு வீடியோ என்னோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது கட் பண்ணி அவர் பேசினது, கமலோட பதில்கள், அண்ட் அவர் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு அண்ட் ஆஸ்கிங் ஹிம் டு லீவ் த ஹவுஸ் வித்வுட் கோயிங் பேக் இன். ஐ தாட் இட் வாஸ் ரியலி ராங். எனக்கு வந்து அது திரும்ப பார்க்கும்போது திரும்ப ஐ ஃபெல்ட் ரியலி இமோஷனல். வாட் அ வே டு டேக் தட் காய் அவுட் ஆஃப் த கேம், ரைட்? இந்த மாயா வந்து அந்த விமன் கார்டை பயன்படுத்தி ஆக்சுவலி ஷீ இஸ் அ த்ரெட் டு அதர் விமன்.
frankly, that's how I feel the character that she's portraying in this series. She's a threat to other women, right? But அவங்க அந்த விமன் கார்ட்டை வந்து இப்போ தினேஷ் மேலே பயன்படுத்துறாங்க. ஸோ ஷி டு காட் யுகேந்திரன், பிரதீப், அப்புறம் வந்து now she's also targeting Vishnu because he's getting close to Purnima, and அவங்களோட இன்னொரு டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ். ஸோ அவங்களுக்கு இடையில ஒரு விரிசல் ஏற்படும் போது I'll just come to the crux of it. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கையில் இருக்கிற போது தினேஷ் வந்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நிக்சன் வந்து ஓரளவுக்கு வந்து சமரசம் பேசி எல்லாரும் கையில் வந்து மாட்டிக்குங்கன்னு சொல்லி நிற்கும் போது இந்த கையில் வந்து ஒரு கையில் வந்து நிக்சன் மாயா கையில் வந்து ஒரு கயிறை மாட்டி கொஞ்சம் டைட் பண்ணி விடுவார். ஓகே, மணி போட்டுட்டு இருக்காரு. இந்த சைடு வந்து தினேஷ் வந்து இடையில பிரச்சனை பண்ணுவார். இல்லை அவங்களை எங்கே வர சொல்லுங்கன்னு சொல்லி முட்டையில் படுக்க வச்சுருவார். பட் எப்படியும் நிக்சன் கான்வின்ஸ் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. தினேஷ் கையில் மாட்டிக்கிட்டு இன்னொரு சைடு வந்து மாயா மாட்டிருப்பாங்க. அந்த மாயா மாட்டின சைடில் வந்து ஒரு டைட்டன் பண்ணுவார். He didn't push it hard. He didn't do it bad at all. But Maya comes. நீங்க எப்படி என்ன தொடுவீங்க? Oh my God, Maya. அவ்வளோதான் சொல்ல முடியுங்க. தினேஷ் வந்து இன்னமும் வேணும்னு பண்ணுவார். பாருங்க எப்படி இருக்கு. She starts shouting it. Oh my God, she's such a dangerous person to be around, you know. And அவர் வந்து லைட்டாக தான் பண்ணுவார். லூஸாக இருக்குன்னு டைப் பண்ணுவார். அதுதான் நிக்சன் அதுக்கு முன்னாடி பண்ணியிருப்போம் அந்த கைக்கு. ஆனால் இங்கே வந்து அந்த தினேஷ் பிடிக்காத வந்து என்னமோ சொல்லுவாங்க, ஏன்னா பிடிக்காத மருமகள் வந்து கைப்பட்ட குத்தம் கால்பட்ட குத்தமும், பிடிக்காத மாமியார் கைப்பட்ட குத்தம் கால்பட்ட குத்தம், அந்த மாதிரி ஷீ டார்கெட்ஸ் ஹிம், ரைட்? அதில் வந்து நான் பார்த்தேன், நான் ரிவைண்ட் பண்ணி கூட பார்த்தேன். அண்ட் வந்து அப்புறம் நிக்சன் சொல்லுவார், ஏங்க நீங்கள் அதெல்லாம் இப்போ டைட் பண்ணுறீங்கன்ற மாதிரிலாம் கேட்பாரு. பட் தினேஷ் வந்து பிகாஸ் லூஸாக இருக்குன்னு தான் டைட் பண்ணார். வேணும்லாம் இழுத்துலாம் பண்ணலை. அவங்க மாயா பிடிச்சி இழுத்து காட்டுவாங்க. And Maya, நீங்கள் பார்த்தீங்கன்னா, there's another rude and degrading behavior that's happening in the house, especially Maya and Vishnu. Vishnu வந்து, if Vishnu can control his temper and his words, he can go far. இந்த மற்றவங்களை ரூடாக பேசுறது, டிகிரேடிங்காக பேசுறது ரொம்ப இந்த மாயா அண்ட் விஷ்ணு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, let me quickly run through கேப்டன்சி டாஸ்க் ஒன்று நடக்குது. இந்த கேப்டன்சி டாஸ்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a terrible டாஸ்க்குங்க. கை தட்டணும், எல்லாரும் இப்போ மேடையில் நிற்கணும், கை தட்டணும், யாருக்கு அதிகமான கைத்தட்டல் வருதோ, இதெல்லாம் ஒரு டாஸ்க்காங்க. ஐ திங்க் பிகாஸ் சீசன் 7 இஸ் சச் அ ஃபெயிலியர், ஐ டோன்ட் திங்க் they will extend it as well. அடுத்த சீசன் வருமானது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதை முடிச்சா போதும்னு ஏதோ பண்ணுறாங்க போல இருக்குது. அது கை தட்டுறாங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூல், அர்ச்சனா அண்ட் விஷ்ணு இவங்க 3 பேருக்கும் கைத்தட்டல் கிடைக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூல் அண்ட் அர்ச்சனா ஃபர்ஸ்ட் அவர் வந்து நிக்சன் கூப்பிட்டுறாரு. ஆனால் விஷ்ணு அண்ட் மணிக்கு இடையில ஒரு குழப்பம் வருது. ஐ தாட் நிக்சன் ஹேண்டில் த சிச்சுவேஷன் ரியலி வெல். சொல்கிறாரு, ஓகே இவங்க 2 பேருக்கும் சமமாக வந்த மாதிரி இருக்குது, திரும்ப நிற்க வைப்போம். திரும்ப நிற்க வைக்கும் போது அவர் வந்து ஏன்னா ஆரம்பத்துலேயும் சொல்லிடுறாரு விஷ்ணுன்னு, திரும்ப நிற்க வைக்கிறாரு. திரும்ப நிற்க வச்ச பிறகு விஷ்ணுன்னு சொல்லிடுறாரு. பட் இவங்க வந்து உடனே வந்து they are not happy. ஸோ நிக்சன், ஐ ஃபெல் ஹிஸ் ஜட்மெண்ட் வாஸ் ரியலி குட். எனக்கு சரியாக புரியல, நீங்கள் வாங்க திரும்ப கிளப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 3வது தடவை பண்ண வைப்பாங்க. ஓகே, 3வது தடவை பண்ணும்போது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ கவுண்டட் இட். ஐ ரிவைண்ட் பண்ணி நான் வந்து அதை கவுண்ட் பண்ணேன். மணிக்கு வந்து 5 பேர் தான் கை தட்டினாங்க. ஐ திங்க் கூல், ரவீனா, அஃப்கோர்ஸ் ரவீனா, கூல், ரவீனா, தினேஷ், அஃப்கோர்ஸ் தினேஷ், அண்ட் யார் வேறு யார் 5 பேர் கை தட்டினாங்க. அவருக்கு வந்து விஷ்ணுக்கு வந்து மாயா, பூர்ணிமா, விஜய், நிக்சன், ஜோவிகா, அப்புறம் இன்னும் 2 பேர், 7 பேர், 6-7 பேர் கை தட்டினாங்க. ஸோ டெஃபினெட்லி விஷ்ணுக்கு தான் இன்னும் அதிக பேர் கை தட்டினாங்க, ரைட்? பட் த டாஸ்க் வாஸ் யார் ரொம்ப சத்தமாக, மாயா அண்ட் பூர்ணிமாவோட சத்தத்தை விட சத்தமாக யாராவது பண்ண முடியுமா? அங்கே அர்ச்சனா இருந்தாங்க நினைக்கிறேன் தி அதர் டீமில், ரைட்? ஸோ இதை வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணிடுவார். அவருக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. தென் ரவீனா சொல்லுவாங்க, ஓ கேங், ஓ அந்த கேங்கை பற்றிலாம் நீ பேசக்கூடாதுமா. ஆக்சுவலி ரவீனா, ஓ மை காட், ரியலி யூனோ ஐ எம் லைக் சீரியஸ்லி எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடில் யுகேந்திரன் சொல்வார், என்னோடய ஒய்ஃப் எங்கள் ஒய்ஃப்க்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு. எவ்வளோ பிடிச்சதோ இந்த கேரக்டர் இந்த ஷீஸ் ஷோயிங் இன் திஸ் ஷோ. ஐம் லைக் நோ, ஐம் ஸோ டன் வித் ரவீனா ரியலி. ஸோ ரவீனா கேங்னு சொன்னோன்னா அங்கே ஜோவிகாவுக்கு கோவம் வந்துடும். ஏன்னா ஜோவிகாவை ஹிண்ட் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஸோ ஜோவிகா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ரொம்ப குவாய்ட்டாக இருக்காங்க. ஷி கெட்ஸ் திஸ் டிஷர்ட் சிங்கிளாக தான் இருக்கும்னு அவங்க அம்மா கிட்டேருந்து வந்து அந்த ஹிண்ட்டு, அம்மா கிட்டேருந்து வந்துச்சா ஐ டோன்ட் நோ ஹூ இட் இஸ், பட் சிங்கிளாக வரணும் ஒரு ஹிண்ட் வெளியிலேருந்து வந்தோடனே அந்த பொண்ணு தனிச்சு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு கேங்னு சொன்னோன்னே ஷி கெட்ஸ் எங்க்ரி.
அவள் வந்து இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எவ்வளோ தூரம் காட்டினாங்கன்னு தெரியல. பட் 1 hour ப்ரோக்ராம் வந்து ஹிண்ட் கொடுப்பா. இந்த மாதிரி ஜோவிகா சொல்லுவாள், எத்தனை தடவை தான் சொல்லுவாங்க, என்ன தான் சொல்கிறாங்க, நான் நடந்து போகும்போதெல்லாம் சொல்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொன்னோன்னே she gets angry and வெளியில் போய் she starts crying and she apparently starts hitting herself. ஏன்னா இது வந்து விசித்திர சொல்லுவாங்க, அந்த பொண்ணு சொந்தமாக அடிச்சுக்கிறா, கூல் வாங்க கூல் வாங்க, கூல் வர மாட்டார், கை கட்டிட்டுல விட மாட்டார். So, you see, this self-harm is emotional distress. I cannot handle it. You feel very closed in, right? இது வந்து self-harming. Self-harming does not mean வந்து நம்ம வந்து தற்கொலை முயற்சி பண்ணாதான் self-harmன்றது கிடையாது. It is தற்கொலை முயற்சி இல்லாத self-harm இது. She hates herself, right? என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. I need an outlet. You know what? I don't want to hurt others. Let me hurt myself. ஸோ அவள் அடிச்சுக்கிறான்றது 2 தடவை வந்து விசித்ரா சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ என்ன அடிச்சுக்கிட்டாங்க, தலையில் அடிச்சுக்கிட்டாங்களா, என்ன அடிச்சுக்கிட்டாங்கன்னு தெரியாது. பட் ஷீ இஸ் இன் இமோஷனல் டிஸ்ட்ரெஸ் அண்ட் விசித்ரா இஸ் ட்ரைங் டு ரீச் அவுட், கூல் ஒன் கோ. அண்ட் சச் அ டிசப்பாயின்மெண்ட், கூல் இஸ் சச் அ டிசப்பாயின்மெண்ட் மெனி மெனி பிளேசஸ். சில நேரத்தில் வந்து நச்சுன்னு கரெக்டான கேள்விகள் கேட்குறாரு. பட் இங்கே உள்ளது அங்கே சொல்கிறது, அங்கே உள்ளது இங்கே சொல்கிறது, ஹீஸ் குவைட் அ டேஞ்சரஸ் கேரக்டர் as well. So cool refused to go and Vichitra gets angry. ஓகே, விசித்ரா கெட்ஸ் எங்கிரி. இது வந்து தனியாக அப்புறம் வந்து ஒரு பிரச்சனையாக அங்கே போயிட்டு இருக்குது. நீங்கள் என்னோட ஒரே பெட்டில் உட்காராது. நிறைய நேரம் நான் பார்த்துருக்கேன், விசித்ரா உட்காந்துருப்பாங்க, ஒரு கூல் பக்கத்தில் படுத்திருப்பார் ஒரே பெட்டில். இவங்க சொல்ல இப்போ உங்களுக்கு வந்து அந்த தகுதி நீங்கள் இழந்துட்டீங்கன்ற மாதிரி she will hint to him, right? So அதெல்லாம் நடக்குது. And she gets angry with cool for doing that. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணு அண்ட் விஜய் வந்து சொல்லுவாங்க, தே ஃபீல் சாரி ஃபார் தி கேப்டன். ஐ ரியலி ஃபீல் சாரி ஃபார் நிக்சன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வந்த ஒரு பதவிக்கு ஹீ இஸ் ரியலி ஹீ ஸ்ட்ரகிளிங். யூனோ, ஐ ஃபீல் தட், ஓ மை காட், ரியலி இந்த கேப்டனாக இருக்கிறது சாமானிய விஷயம் கிடையாது. 2 பேரையும் சமரசமாக வச்சுக்கிறது, 2 சைடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் உள்ளவங்களும் ஸ்மால் பாஸ் வீட்டில் உள்ளவங்களும், அதுக்கு இடையில வந்து தனியாக வந்து சின்ன சின்ன டீம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் சமாளிக்கிறது நாட் ஈஸி. அண்ட் இந்த காங் கொண்டு வந்து ஸ்ட்ரைக் கொடுக்கறது வேற வச்சுருக்காங்க. அந்த பையன், ஐ மஸ்ட் சே, of course I was disappointed the way he handled Aishu and all of that. And Vinusha பேசினதெல்லாம் வந்து it was really wrong. But captaincy task, I think he did pretty well. I do not know, லைஃப்பில் பார்த்தவங்களுக்கு அது வேறு கதையாக தெரியலாம். Based on the 1 hour show, this is what I feel, right? அப்புறம் நிகழ்ச்சி முடிகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அண்ட் அனன்யா வந்து பேசிகிட்டு இருக்காங்க, வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளுக்கு வந்து விக்ரம் காதுக்கு கேட்குற மாதிரி, காது கேட்குறதுக்கு அளவுக்கு உள்ளுக்கு வந்து விக்ரம், விஷ்ணு அண்ட் கூல் வந்து காசிப் பண்ணிட்டு இருப்பாங்க. விக்ரம் சொன்னது வந்து சரவணன் விக்ரம் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி அவர் பேசின நம்ம அதெல்லாம் மீமா வெளில வந்துச்சு. அதை பற்றி ஒருத்தவங்களை வந்து எப்படி புண்படுத்துகிற மாதிரி நின்று பேசி சிரிக்கிறதுலாம் வந்து I was like, oh my god, these people, it's such a toxic environment. எல்லா சீசன்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நல்லவங்களா, ஓகே லாஸ்ட் சீசன் வந்து it's an anomaly because the pandemic and people were, there was a lot of violence everywhere. அதோட ரிஃப்ளெக்ஷனை தான் சீசன் 6 வந்தது. அந்த வின்னரும் அப்படி தான் இருந்தார். பட் 1 to 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா every contestant tried to be the righteous person, the nice person, the good person. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம், ஈவன் விசித்ரா, ஐ ஃபைண்ட் தட் சம் ஆரம்பத்துலலாம் எனக்கு ரொம்ப ஐ வாண்ட் விசித்ரா டு வின் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து விசித்ரா வந்து இந்த மாயாவோட குரூப்போடு சேர்ந்து அவங்கள தவறு செய்கிறாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐசேனோ சீசன் 1லேருந்து பார்த்துட்டு வரும்போது த பெஸ்ட் மஸ்ட் வின் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம். இப்போ வந்து ஹூ இஸ் த பெஸ்ட் ஆஃப் த வர்ஸ்ட் லாட், திஸ் இஸ் த வர்ஸ்ட் லாட். இந்த வேர்ஸ்ட் லாட்டில் யார் நம்ம வந்து வின் பண்ண வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து இந்த சீசன் 7 இருக்குது. அகெயின் சீசன் 7 இஸ் an utter failure அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். சரி, ஏன் அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச த வெரி ரைஷியஸ் ஹோஸ்ட் வர போகிறாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.